ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸான வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது சூடானதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்ல பொன்னிறமாக மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 3 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழவார வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பதம் வரணும். இது கூட இப்போ ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். இது இப்போது தண்ணி சேர்க்காம நல்ல விழுத மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடுங்க. அந்த தாளிதத்தை சட்டியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.